ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் vlog தான், எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான். மத்தியானம் ஒரு வெஜிடேரியன் சமையல் தான் இன்றைக்கி. என்னடா ஒரே கவராக நிறையா வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து கேரளா ஸ்பெஷல் சாம்பார், அவியல், அதே மாதிரி சம்பா அரிசி போட்டு சாப்பாடு இதெல்லாம் தான் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளானில் களத்தில் இறங்கியாச்சு. அன்றைக்கி கரெக்டாக தைப்பூசம், அதனால் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் தான், நான்வெஜ் ஒன்றும் கிடையாது. அதுக்கு முந்தின நாள் பிரதோஷம், அதனால் அன்றைக்கி வெஜ்ஜு தான். அதில் 2 நாளாக நம்ம வீட்டில் ஆனால் வெஜிடேரியனே தான். ஆனால் சரி இன்றைக்கி வந்து காலையில் சாம்பார் வைக்கலான்னு பார்த்தா வைக்கல. சரி மத்தியானமாக ரெடி பண்ணிக்கிட்டா நைட்டு டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்தியானம் தான் வந்து காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஊர் சாம்பார் அப்படின்னா நம்ம வெறும் முருங்கைக்காய் மட்டும் கூட போட்டு வைக்கலாம், இல்லை வெறும் கத்திரிக்காய் அந்த மாதிரி போட்டு வைக்கலாம். ஆனால் இங்கே கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் இல்லாமல் சாம்பார் வைக்கவே மாட்டாங்க. இதை விட காய் வந்து நிறையா போடுவாங்க, ஆனால் கம்மியாக மட்டும் போடவே மாட்டாங்க. ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம வந்து குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். நம்ம ஊர்லெலாம் பருப்பை தனியாக வேக வச்சு, அதுக்கப்புறம் காயை போட்டு வேக வச்சு, அதுக்கப்புறம் எடுத்து தாளித்து 2-3 வேலை செய்வோம். இங்கே வந்து ஒரே குக்கர் மட்டும் இருந்தால் போதுங்க, சாம்பார் ரெடி ஆயிரும். அதுதான் வந்து நேற்று ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து நம்ம அரைக்கிற சாம்பார் பொடி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லைங்களா சாம்பார் பொடி, அதை போட்டோம் அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும். எல்லாமே குக்கருக்குள்ளேயே போட்டுடலாம். அதனால தான் இத்தனை காய் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். நேற்று கரெக்டாக பார்த்திங்கன்னா மாவும் தீர்ந்துருச்சு, அதனால் மாவையும் போட்டு விட்டுட்டு மத்தியானம் லஞ்சு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாம்பாருக்கு வந்து நம்ம காய் வாங்குகிறோம் அப்படின்னா அதவே அவியலுக்கும் நம்ம வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து வாழைக்காய் மட்டும் வாங்கினா போதும். சாம்பாருக்கு வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் பீஸ் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணணும், அவியலுக்கு வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. வந்து சாம்பாருக்கு வந்து பூசணிக்காய் தான் மெயின். நம்ம ஊர்லேயும் வந்து பூசணிக்காய் போட்டோம் அப்படின்னா சாம்பார் நல்லாயிருக்கும். இங்கேயும் வந்து பூசணிக்காய் தான் மெயினு. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த 2 தடவையாக வந்து அப்படியே லைவ்லேயே வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துட்டோம். எனக்கு வந்து எடிட் பண்ணுற வேலையே இல்லை. கரெக்டாக மச்சான் வீட்டில் இருந்தாங்க, அதனால் வந்து அப்படியே வீடியோலேயே பேசி விட்டாச்சு. இன்றைக்கி வந்து மச்சான் இல்லை, அதனால் சரி உங்களுக்கு அப்படியே பார்த்தாலும் போர் அடிக்கும், அதனால சரின்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். மச்சான் இருந்தாங்க அப்படின்னா என்னை வந்து இந்த ஹேர் ஸ்டைல்லாம் விட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொண்டை போட்டாவே பிடிக்கிறதே இல்லைங்க. நீ போய் தலையை சீவிட்டு வா, தலையை சீவிட்டு வாம்பாங்க. இருக்கிறதாங்க கேரளா. ஆனால் வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில். நான் தான் சொல்லுவேன், எல்லோரும் லேடிஸ் தான் பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து நம்ம சுச்சுவேஷன் புரியும், எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. அது நல்லாவே இல்லை, போய் தலையை சீவிட்டு வா அப்படிம்பாங்க. இன்றைக்கி மச்சான் இல்லாதனால தான். ஏன்னா ரொம்ப தலையை விரிச்சு விட்ருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க, அதனால தான் இந்த ஹேர் ஸ்டைலு. அன்றைக்கி மாவும் அரைச்சாச்சு, மாவை கலந்து வச்சுட்டு இந்த சாம்பாருக்கு வந்து எங்கள் வீட்டில் சாப்பாட்டை வர இட்லி தோசைக்குன்னா பிரச்சனையே இல்லைங்க. 3 நேரம் அந்த சாம்பார் இட்லி தோசை கொடுத்தோம் அப்படின்னா மச்சானும் சரி நெறிக்குட்டிக்கும் சரி நல்லா பிடிக்கும். அதனால் சரி நைட்டுக்கு வந்து கொஞ்சம் மாவு சிலப்போ புளிக்கும், ஒருக்கா புளிக்காது, கொஞ்சம் பழைய மாவு இருந்துச்சு, அதோட ஒன்றா கலந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு சின்ன பாத்திரத்தில் பழைய மாவு ஒரே ஒரு கரண்டி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளே மாவை போட்டு கலந்து வச்சுட்டேன். இதே வந்து மாவை உப்பும் போட்டு கரைச்சிட்டேன். ஏன்னா இப்போ வந்து மாவு வந்து நான் கொஞ்சம் தாங்க அரைக்கிறேன், நிறையாவெல்லாம் போடுறதில்ல. ஒரு 2 நாள் கூடி போனால் 3 நாள் அவ்வளோக்கு தான் மாவு அரைச்சிக்கிறது. இப்போ வெய்ய காலங்கிறதுனால சீக்கிரம் புளிச்சும் போயிடுது. அப்புறம் இடையில வந்து மாற்றி ஏதாச்சும் ஒன்று வந்து செஞ்சுக்குவேன். அதனால் கொஞ்சமாக அரைக்கிறதுனால உப்புமே போட்டு கலந்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஒரு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டால் போதும். அதையுமே வந்து தொளித்து இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 தெருவுக்கே மணக்குங்க, அந்த அளவுக்கு வாசம் ஜம்முன்னு இருக்கும். நமக்கே வந்து எல்லோரும் ஒடியாந்துருவாங்க, ஐயோ சாம்பார் ரெடியான அந்தளவுக்கு வந்து வாசனை. பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம கடையில் வாங்குகிற சாம்பார் தூள் தான். நம்ம ஊர் சாம்பார் தூளை விட இங்கெல்லாம் வந்து சாம்பாருக்கு வைக்கிற அந்த மசால் தான் போடுவேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பருப்பு வந்து ஒரு சில பருப்பு வந்து நல்லா வேகும், ஒன்று வேகாதுங்க. அதனால சரி எதுக்கும் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்து அரை வேக்காடு வெந்துருந்துச்சு. இதுக்கு வந்து பருப்பு நல்லா கொழன்னு வெந்துடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் காயெல்லாம் போட்டேன். காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே தண்ணிக்குள்ளே. வெண்டைக்காய் மட்டும் கழுவி வச்சுருந்தேன், ஏன்னா தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிரும். அதனால் அதை மட்டும் கட் பண்ணி அப்போதைக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் வச்சுருந்தேன். வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் மட்டும்தான் கடைசியாக கட் பண்ணி போட்டேன். இதுக்குள்ளே நம்ம என்னென்ன போடணுமோ எல்லாத்தையுமே போட்டுறணுங்க. ஒரு தக்காளி, அதே மாதிரி சாம்பார் தூள், கொஞ்சம் உப்பும் போடணும், கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு
அதே மாதிரி புளியும் கரைச்சி ஊற்றி மல்லித்தழை எல்லாமே போட்டுறணுங்க. கடைசியாக வந்து நாம் வந்து சட்னி தாளிப்போம் இல்லைங்களா, அதில் வந்து தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இப்போ எல்லாம் இப்போ செஞ்சாச்சு. தண்ணியும் வந்து ஓரளவுக்கு காயெல்லாம் வந்து ஃபுல்லாகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி. சாம்பார் ஒரு பக்கம் வச்சுட்டு அவியல் வைக்கலாம். இந்த சாம்பாருக்கு வந்து அவியல் வந்து சூப்பராக இருக்கும், நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அல்லாமல் நம்ம பொரியல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மேட்ச் ஆகாது. ஒன்று அவியல் வைக்கணும், இல்லைன்னா இங்கே தோரன் வச்சா தான் நல்லாயிருக்கும். நான் அதனால் எப்போவுமே சாம்பார் காய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் 2க்கும் தனியாக போட்டு வச்சுருவேங்க அவியலும். இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா புத்திசாலியாட்ட அவியலுக்கு எல்லாம் அரைஞ்சி வச்சுட்டு பார்த்தா வாழைக்காய் இருந்துச்சுங்க, ஆனால் பழுத்துருச்சு. ஐயோ, பழுத்த பழத்தை எப்பட்றா போடுறது அப்படின்ட்டு நேற்று கரெக்டாக மச்சான் நான் அரிஞ்சிட்டு இருந்தேன், மச்சான் கரெக்டாக வந்தாங்க. ஐயோ, வாழைக்காய் இல்லை, எனக்கு கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னதுக்கு போக மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இடத்துல பார்த்தீங்கன்னா வாழைத்தாறு இருக்குது, அது இன்னும் விளைஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் பழுக்கலை. அதில் வேணால் பொரிச்சிட்டு வந்து கொடுக்கட்டுமா நாங்கள், சரி அதைனாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதில் போய் 2 காயை பொரிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் டேஸ்ட் நான் கூட எப்படியோ இருக்குமா என்னவோன்னு நினச்சேங்க, ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. அது வந்து என்ன பழம்னு தெரியல, வச்சா பூம்பழங்கிறாங்க, அது வந்து பூம்பழம் இல்லைங்க, ஏதோ ரஸ்தாளி, இங்கத்த ரஸ்தாளியாட்டிருக்கு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வாழைக்காய் இல்லை அப்படின்னா அவியல் வந்து நல்லா இருக்காதுங்க, வாழைக்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். மச்சான் இல்லை அப்படின்னா நான் கடைக்கு போயே தான் ஆகணும். ஏதோ கரெக்டாக மச்சான் வந்தங்காட்டி பரவாயில்ல. நேற்று வந்து அதை விட வந்து அரிசி வந்து சம்பா ரைஸ் தாங்க வச்சுருந்தேன். மச்சானுக்கும் நிதிக்குட்டிக்கும் எனக்கும் மதிஷுட்டிக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ மதிஷ் இருக்கையில நான் இடையில இந்த சாப்பாடு செய்வேங்க. ஒரு நாளைக்கு வந்து அவங்க 2 பேர்த்துக்கும் நம்ம ஊர் அரிசி வச்சுட்டு எங்கள் 2 பேர்த்துக்கும் இந்த மாதிரி சம்பா ரைஸ் வைப்பேன். இது வந்து நம்ம குழம்பு எதுக்குமே மேட்ச் ஆகாது. இங்கத்த மீன் குழம்பு, இந்த மாதிரி சாம்பார், இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் இந்த ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் எனக்கும் மதிஷ் குட்டிக்கு வைப்பேன். நிதிக்குட்டிக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க இந்த சாப்பாடு. நேற்று என்ன ஆனாலும் சரி, நிதிக்குட்டிக்கு எப்படியா இருந்தாலும் மத்தியானம் வந்து சாப்பிட மாட்டான் அப்படின்ட்டு எனக்கும் மச்சானுக்கும் தானே அப்படின்னு சொல்லி சும்மா கொஞ்சமாக வச்சேன் குக்கரில். இது வந்து நல்லா கழுநீர் பிடிச்சிட்டு, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எங்களுக்கு ரேஷன் கடையிலே கொடுப்பாங்க இந்த அரிசி. இதை வந்து கழுநீர் பிடிச்சிட்டு ஒரே விசில்லே பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துடும். ஆனால் இது வந்து நான் கடையில், இப்போ ரேஷன் கடையில் எங்களுக்கு கொடுக்கறது இல்லை, இப்போ வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 விசில் விட்டேங்க, அப்போ தான் வந்து நல்லா வெந்துருந்துச்சு. இதுக்கு வந்து தண்ணியுமே வந்து அளவாக ஊற்றணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க, நிறைய ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் கஞ்சி வந்து வடிக்கிறது தான். அதனால் ஒரு 3/4 குக்கருக்கு ஊற்றி வச்சுருந்தேன். ஊற்றி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் விசில் அடங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அரிசி ஒன்று நசுக்கி பார்த்தோம்னாவே நல்லா வெந்துருச்சு. இதை வந்து இன்னி வந்து கஞ்சி வடிச்சுக்கணும். இங்கத்தவங்களாம் பாத்திரத்திலே வைப்பாங்க. நான் குக்கரில் 5 விசில் விட்டே இப்படி என்ன பாத்திரத்தில் வச்சுருந்தேன்னா கிட்டத்தட்ட அரை கேஸ் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கமுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கஞ்சி எல்லாமே வந்து வடிஞ்சிரும். நான் இதே மாதிரி கமுத்தி வச்சுட்டேன். நான் எப்போ இப்படி தான் குக்கரில் வச்சுட்டு கஞ்சி வந்து வடிச்சுக்குவேன். அதனால் வந்து சீக்கிரம் வேலையாயிரும். இந்த கஞ்சி வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாங்க, ரொம்ப நல்லது. ரொம்ப அந்த காய்ச்சல்லாம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துரும் அப்படின்னா நல்லா ஹெல்த்தாக இருக்கும். ரொம்ப வந்து டல்லாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி கஞ்சி வெல்லம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னாவே காய்ச்சல் எந்த உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் கஞ்சி வெல்லம் கொடுங்க அப்படிம்பாங்க. இது குடிக்கிறதுக்குமே வந்து சூப்பராக இருக்கும். நாங்களாம் ஃபஸ்ட்டெல்லாம் குடிப்பேன். நேற்று வந்து நான் இதை வந்து குடிக்கல, கீழே தான் ஊற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சிம்பிள் கேரளா லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு, சாம்பார், அவியல். இதுக்கு வந்து ஊறுகாய் வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த மாதிரி இந்த சாம்பாருக்கு ஊறுகாய் எந்த ஊறுகாயாக இருந்தாலும் சரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நேற்று எங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் தான் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டோம். நான் ஒரு திருப்தியாக, எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான லஞ்சு. மச்சான் வந்து என்னடா பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டாங்க. இருந்தாலும் இல்லை நல்லா தான் இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சுங்க சாப்பிட்டு, அதனால் இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு தான் சாப்பிட்டாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கேரளா சாப்பாடு வந்து பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி கேரளா ஐட்டம் வந்து உங்களுக்கு எந்த ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஊரில் வந்து அரிசி பெருசாக இருக்கிறதுனால வந்து சாப்பிட பிடிக்காது அப்படிம்பாங்க, ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை திரும்பவும் வந்து மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.